ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹாசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுவும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 ஓரியோ வாங்கியிருக்கோம். அந்த ஓரியோவை வந்து நல்லா மிக்சியில் போட்டு வந்து ஃபஸ்ட் நான் அரைச்சிட்டு அது வந்து பவுடர் மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரவேற்கும் நீங்கள் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்களா, இது மாதிரி தான் அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 டைரி மில்க் எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 டைரி மில்க் மட்டும் நான் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன், டபுள் பாயில் மெத்தடு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஓரியோ வந்து எடுத்துக்கல, அது வந்து ஒரு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு குட்டி கிண்ணத்தில் மாற்றிட்டு சாக்கோலாவா கேக் மாதிரி தான் இது. அப்புறம் வந்து டைரி மில்க்கை வந்து அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒன்று எடுத்து வச்சோம்ல, அது மாதிரி அது வந்து டைரி மில்க் மேலே போட்டுடணும். இது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது, நான் செஞ்சு காமிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிடணும். அப்புறம் வந்து அது ஃபைனாக அப்படியே சரி சமமாக இது எப்படி சொல்கிறது, நான் காமிப்பேன், நீங்களே பாருங்கள். எனக்கு அது எப்படி சொல்கிறது தெரில. இப்போ வந்து அவனில் வந்து எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் ஒரு 6 to 7 minutes வச்சிடணும். இது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ நான் 3 எடுத்துருக்கேன்ல, இப்போ நான் பண்ணுவேன் பாருங்கள். வந்து இது இருக்கா, இங்கே வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சது. அப்புறம் வந்து டைரி மில்க்குது. இப்போ வந்து நான் டைரி மில்க்கு வந்து எடுத்து ஊற்றுறேன். இதில் நான் வந்து இன்னொரு டைரி மில்க் எடுத்து வச்சுருப்பேன். அது வந்து லாஸ்ட்டாக நான் வந்து எதுக்கு அதை எடுத்து வச்சேன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். பார்க்கும்போது எனக்கே எச்சி ஊறுது காய்ஸ். ஆஹா செம்ம. இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிடணும். சாரி, தெரியாமல் கொஞ்சம் வெளியே விழுந்துருச்சு. கரெக்டாக அதை வந்து பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கும் மேலே அதை வந்து போட்டுருணும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா டைரி மில்க் மேலே வந்து நான் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். அவனில் வந்து ஒரு 6 to 7 minutes இல்லை 5 to 6 minutes வைங்க. இல்லை உங்களுக்கு அது இதுவே நீங்கள் குட்டியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 or 2 minutes வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்தது. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஆனிவர்சரி டேனால நான் வந்து இதை போஸ்ட் பண்ணேன். நான் வந்து இதை நேற்றே பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி தான் எடிட்டிங்லாம் பண்ணி போட்டேன். ஸோ அதனால் யாரும் கேக் வெட்டலைன்னு நானே கேக் செஞ்சிட்டேன் கைஸ். எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கத்தியை வந்து உள்ளே இட்டு வெளில எடுக்கும் போதே பேக் ஆகிடுச்சுன்னு தெரியும். பிகாஸ் அது கேக் கன்சிஸ்டன்சியில் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபி கேக் மாதிரி இருக்குது. வந்து நான் ஒரு 5 pieces ஆஃப் கேக் கட் பண்ணிடுறேன். இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு அந்த இன்னொரு டைரி மில்க் நம்ம ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அது இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் 5 pieces கட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் 5 pieces கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பார்த்துடுறேன், கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு. செம்ம சூடாக இருக்குது கைஸ். ஸோ பண்ணிவிட்டு ஓகே, சூடாக இருக்குது. இருங்க டேஸ்ட் பார்க்குறேன். பாருங்கள், சூடாக இருக்குது. ஓகே, டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, செம்மையாக இருந்தது. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 pieces ஆஃப் டைரி மில்க் வந்து நான் இந்த மாதிரி தான் வச்சிட்டேன். இந்த கேக் வந்து சூடாக இருக்கிறதுனால அது வந்து தானாகவே மெல்ட் ஆகிடும். ஸோ சில்லுன்னு தான் மெல்ட் ஆகாது, நீங்களே தான் மெல்ட் பண்ணி அதில் ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மெல்ட் ஆகியும் காமிப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம், இந்த டைரி மில்கோட சேர்த்து பார்க்கலாம். நான் வாயில் போடுறேன். அப்பா காய்ஸ் செம்மையாக இருக்குது, வேறு லெவல்.
நான் எப்பவுமே குட்டியாக செஞ்சு நல்லா இருந்தது. இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அதே கேக்கை பெருசாக செய்கிறேன். ஸோ வீட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லாருமே செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. செம்மையாக பேக் பண்ணிக்க செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பாய்.